மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரி, ஒவ்வொரு நாளும் சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளை நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்டை லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கலந்து எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை சரியா, ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கீம்ஸாக இருக்கலாம், முக்கியமான மாநாடுகளாக இருக்கலாம், சரியா, சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கிளியராக கொடுத்துருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தேர்வில் ஜெயிப்பது உறுதி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள் ஜூலை 28ஆம் தேதிக்குரியது. அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கள். உலக இயற்கை வளம் பாதுகாப்பு தினம் மற்றும் IUCN அமைப்பு, சரியா, இரண்டு தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள மான்டேக் சிங் அலுவாலியா குழு. இந்த கமிட்டி எதுக்கு அமைச்சிருக்கிறாங்க? மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் யாரு, என்ன சாதனை படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி, சரியா, எதற்காக இவங்க தலைமையில் தமிழ்நாடு அரசு இந்த கமிட்டியை போட்டுக்கிறாங்க, கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்து பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்டம் 2024, இதோட சிறப்பம்சங்கள் என்ன, இது தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி 2026 அப்படிங்கிற பேர்ல அது தொடர்பான ஒரு கிளியர் நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து முத்துப்பாண்டி, சரியா, அந்த கில்லி படத்தில் வரலாம் அந்த மாதிரி சூப்பரா ஒரு நபர் சமய கலைக்கு இருக்கிறாங்க ஃப்ரம் தமிழ்நாடு. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி அவர்களுக்கு வெள்ளி பதக்கம். சரி, எந்த விளையாட்டுல என்ன கேட்டகரியில் ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அடுத்து அகைன் முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. மதம் மாறினால் பட்டியல் இன அந்தஸ்து கிடையாது. இது தொடர்பான ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன, இது தொடர்புடைய சட்டம் என்ன, இது கிளியராக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி ரிவிஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபுல்லாக தயவுசெய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போவே மெயின்ஸை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபியூச்சரில். சரியா, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளை ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். உலக இயற்கை வளம் பாதுகாப்பு தினம், சரி, வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டேன்னு சொல்லுவாங்க. சரி, கன்சர்வேஷன் ஆஃப் அந்த நேச்சர் வந்துட்டு அதாவது இயற்கை பாதுகாப்பதற்கான ஒரு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதியில் அந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர், சரி, தண்ணீராக இருக்கலாம், காடுகளாக இருக்கலாம், விலங்கினங்கள் அத்தனை வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கான முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுக்கு தான் இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இது தொடர்புடைய அமைப்போட பேர் பாருங்க, இயற்கை பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு. அதோட பேரு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN அப்படி சொல்லுவாங்க. சரியா, இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அக்டோபர் 5ஆம் தேதி, இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ் டே அக்டோபர் 5, இந்தியாவில் நேஷனல் டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5. ஓகேவா, இந்த அக்டோபர் 5 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது IUCN அமைப்பு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க பாருங்க, சுவிட்சர்லாந்தின் கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இவங்க தான் ஒரு உயிரினங்கள், சரியா, ஆபத்தான நிலையில் உள்ளதா, அழிந்துவிட்ட நிலையில் உள்ளதா, சரியா, அல்லது முற்றிலும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, அல்லது ஆபத்தான நிலையில் உள்ளதா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ரெட் லிஸ்ட், கிரே லிஸ்ட். ஓகேவா, இவங்க தான் தமிழ்நாடோட அரசு மாநில விலங்கான நீலகிரி தார், சரியா, விரைவில் அழிய போகுது கவனமாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு நீலகிரி தார் தினம், நீலகிரி அந்த வரையாடுக்கான திட்டம் எல்லாமே தொடங்கினாங்க. ஞாபகம் வச்சுங்க, IUCN எப்போவுமே ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வுகளுக்கு. அடுத்து சூப்பரான செய்தி, அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பாருங்கள். மான்டேக் சிங் அலுவாலியா குழு தமிழ்நாடு அரசின் வருவாயை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து, சரிங்களா, அது தொடர்பான அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் வழங்குவதற்காக 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. சரி, 1+5, சரி, ஒரு தலைவர் 5 உறுப்பினரை கொண்டது இந்த கமிட்டி. இதோட தலைவர் இந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு பொருளாதார மேதை யாருமா, மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். அலுவாலியா அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, திட்டக்குழு பிளானிங் கமிஷனோட முன்னாள் துணைத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரமான ஒரு மூளைக்காரன் அப்படி சொல்லலாம். சரியா, பிரில்லியண்டான ஒரு நபரை தமிழ்நாடு அரசு போட்டுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த கமிட்டியில் 5 உறுப்பினர்கள் சொன்னோம்ல, யார் யார் அந்த மெம்பர்ஸ் சொல்லி பாருங்கள். 1 KB கிருஷ்ணன் அவர்கள், அடுத்து அரவிந்த் மோடி, அடுத்து நஜீப் ஷா அவர்கள், சரியா, அடுத்து MA சித்திக் அவர்கள், அடுத்து சுரேஷ் பாபு அவர்கள். இந்த 5 பேர் தான் இந்த கமிட்டியோட உறுப்பினர்கள். தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா. ஓகேவா, சரி, இந்த குழுவோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். தமிழ்நாட்டின் மொத்த வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை, சரி, டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ, கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும், சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பேன் எக்கனாமிக்ஸில். சரியா, டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ 2 இருக்குது. இது தொடர்பான மொத்த அந்த பணம், சரி, வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அதை மேம்படுத்துவது குறித்தும், சரியா, கொள்கை மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்தும் தமிழ்நாடு அரசிற்கு ஆலோசனை வழங்குவதற்கு தான் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டுக்கிறாங்க. இது தவிர வரி ஏய்ப்பு, டாக்ஸ் இவேஷன் சொல்லுவாங்களா, வரி கட்டாமல் தப்பிச்சுட்டு அப்படியே ஏமாத்திட்டுப்பாங்க கவர்மெண்ட்டை. அந்த வரி ஏய்ப்பு, நிர்வாக செயல்திறனில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யும் நடவடிக்கைகள், மதுபானம் மீதான ஒழுங்குமுறை மற்றும், சரியா, வரி விதிப்பு கொள்கையில் மாற்றங்களை செய்து அதில் கிடைக்கும் வருவாயை அதிகரிக்க வேண்டும். மொத்தத்தில் கவர்மெண்டோட வருமானத்தை அதிகரிக்கணும். அது நேரடி வரியோ, மறைமுக வரியோ, இல்லை பிற வழிகளோ, சரியா, அதற்கு
அது தொடர்பான ஆலோசனை வழங்குவதற்கு தான் தமிழ்நாடு அரசு யார் தலைமையில் கமிட்டி போட்டுக்கிறாங்க, மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். சரிங்களா, இப்படிப்பட்ட மான்டேக் சிங் அலுவாலியா அவர்களை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் நியூஸ் பாருங்கம்மா. He served as a deputy chairman of Planning Commission of the Government of India from 2004 to 14. 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரைக்கும். சரியா, அதாவது காங்கிரஸ் பீரியடில் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, இது தவிர இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சரியா, அந்த ஐஎம்எஃப் அமைப்போட இண்டிபெண்டன்ட் இவாலுவேஷன் ஆஃபீஸில் 2001 ஆண்டில் பங்கேற்றவர். அவருடைய முதல் இயக்குனரே யார் தான், மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். ஓகேவா, அது தமிழில் சொல்லும்போது சர்வதேச நாணய நிதியத்தின் சுதந்திர மதிப்பீட்டு அலுவலகத்தின் முதல் இயக்குனராக 2001 பொறுப்பேற்றவர் மான்டேக் சிங் அலுவாலியா. அதே மாதிரி பாருங்கள், ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆகும், இந்திய அரசிற்கான நிதி செயலராகவும், எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாகவும், காமர்ஸ் செக்ரட்டரியாகவும், சரி, வணிகத்துறை செயலராகவும் பணியாற்றியவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். இன்னொரு முக்கியமான ரெக்கார்டு பாருங்கள், 1968 சரியா, மான்டேக் சிங் அலுவாலியா அவர்களுக்கு அப்போ வயசு 28. அதில் என்ன சாதனை சொல்லி பாருங்கள், பிகேம் தி யங்கஸ்ட் டிவிஷன் சீஃப் இன் தி வேர்ல்டு பேங்க் பியூரோக்ரசி. சரி, உலக வங்கியில் இந்த டிவிஷன் சீஃபில் உலகின் இளம் வயதில் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கில் பணியாற்றியவர் இந்த சாதனை படைச்சிக்கிறாங்க. எத்தனை வயசில், 28 வயசில். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் சரியா பாருங்கள், 2 முக்கியமான 5 ஆண்டு திட்டங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டது. அதோட மைய கருத்து சரி, 11th ஃபயர் பிளான அந்த தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். சரியா, வேகமான அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. இது 11th ஃபயர் பிளான அந்த கருப்பொருள் அப்படி சொல்லுவாங்க. சரியா, 12th ஃபயர் பிளான் 2012 முதல் 2017 வரை செயல்பட்டதில்ல, அதாவது 17 வரைக்கும் போக வேண்டியது 2014 பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த 5 ஆண்டு திட்டம் கைவிடப்பட்டது. அதனுடைய அந்த இறுதி சரியா, அந்த 12th ஃபயர் பிளானோட மைய கருத்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா, இப்படி நிறைய சாதனை படைத்த மான்டேக் சிங் அலுவாலியா அவர்களுக்கு 2011 ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரிங்களா, இவங்க தலைமையில் தான் தமிழ்நாடு அரசு கமிட்டி போட்டுக்கிறாங்க, மறக்காதீங்க. அடுத்தபடியாக பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்டம் 2024 ஆண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா அந்த இப்போ நீட் எக்ஸாம் அதாவது நீட் எக்ஸாம் நெட் எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுது அப்படி பிரச்சனை போயிட்டுருக்குல, அது தொடர்பான சட்டத்தை 2024 ஆண்டிலேயே மத்திய அரசு ஏற்றிருந்தாங்க. அதோட பேர் பொது தேர்வுகள் முறைகேடுகளை தடுக்கும் சட்டம் 2024 என்பது வினாத்தாள் கசிவு மற்றும் போட்டித் தேர்வு முறைகேடுகளை தடுக்க உருவாக்கப்பட்ட மத்திய அரசின் சட்டமாகும். சரியா, இந்த சட்டம் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, என்டிஏ, ஆர்ஆர்பி போன்ற முக்கிய தேர்வு முகமைகளின் கீழ் நடக்கும் தேர்வுகளில் முறைகேடுகள் புரிவதற்கு கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. இந்த 2024 சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த மால் ப்ராக்டிஸ் அதை முறைகேடுகளை ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், திட்டமிட்ட குற்றங்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. சரியா, இந்த சூழலில் சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்லியில் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா ஒரு பில்லை ஓகேவா புதுசாக கொண்டு வர போகிறாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக சரியா அந்த விஷயத்தை கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாம்லேயும் முறைகேடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பொது தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளை தடுக்க தண்டனைகளை கடுமையாக வகை செய்யும் பொது தேர்வுகள் முறைகேடுகளை தடுக்கும் திருத்த மசோதா 2026 ஜூலை 27, 2026 அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா, இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இந்த மசோதாவில் ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனிநபர் குற்றங்கள் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் அப்படின்னா தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கான சிறை தண்டனை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டுகளாகவும் அதே மாதிரி அதற்காக விதிக்கப்படும் அபராத தொகை 10 லட்சத்திலிருந்து 50 லட்சமாகவும் உயர்த்தப்படுகிறது தனிநபர்களுக்கு. சரிங்களா, அதே சமயத்தில் திட்டமிட்ட குற்றங்கள் சரி ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் சரி பிளான் பண்ணி பக்காவா ஓகேவா இந்த சில திட்டங்களை இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட்லாம் பண்ணுவாங்களே அவங்களுக்கு பாருங்கள் வினாத்தாள் கசிவு மற்றும் செயல்களில் கும்பலாக ஈடுபடுவதற்கு குறைந்தபட்ச தண்டனை 5 ஆண்டிலிருந்து 7 ஆண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இவங்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை 1 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இது புதிய திருத்த மசோதாவில். இது தவிர ரொம்ப நாள் அந்த கேஸ்லாம் இழுத்தடிச்சிருக்க மாட்டாங்க. விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இது தொடர்பாக குற்ற வழக்குகளை விரைந்து விசாரிக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பிரத்யேக விரைவு நீதிமன்றங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைக்க இந்த மசோதா வழிவகை செய்திருக்கு. ஓகேவா, அடுத்து விசாரணை காலம் எவ்வளோ நாள் பாருங்கள். முறைகேடு வழக்குகள் தொடர்பான புலனாய்வு 2 மாதங்களுக்குள்ளும் குற்றப்பத்திரிகை இந்த சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்களா அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு 3 மாதங்களுக்குள்ளும் விசாரணையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திருத்த மசோதாவில். இதுதான் இதோட சிறப்பு. அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கள். தமிழ்நாட்டோட சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் சமய கலக்கியிருக்கிறாங்க. அவங்க பேர் ராஜா முத்துப்பாண்டி.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தின் ராஜா முத்துப்பாண்டி அவர்களுக்கு வெள்ளி பதக்கம். சரியா? ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் பளுதூக்கும் போட்டிகளில் வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. எத்தனை கிலோ எடைப்பிரிவில்? 65 kg. சார் மீராபாய் சான் அவர்கள் 48 கிலோ எடைப்பிரிவில் தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆடவருக்கான 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் சில்வர் மெடலை தட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? இவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சங்கரலிங்கபுரம். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சூப்பர். அடுத்து இந்தியன் பாலிடிக்ஸ் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான செய்தி, மதம் மாறினால் பட்டியல் இன அந்தஸ்து கிடையாது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பாருங்க, ஒரு பின்னணி, பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் ஹிந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை தவிர பிற மதங்களுக்கு மாறினால் அவர் உடனடியாக பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார். என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தவங்க இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை தவிர வேற ஏதாச்சும் ஒரு ரிலிஜனுக்கு, ஓகேவா, அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எஸ்டி மக்களுக்கு வழங்கப்படுகிற அந்தஸ்து அப்படியே அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே வேளையில் அந்த நபர் இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களுக்கு மீண்டும் மாறினால் அவருக்கு அந்த பட்டியலின அந்தஸ்தை மீண்டும் கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு சொல்லி பாருங்க. வழக்கின் பின்னணி, ஆந்திர பிரதேசத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி மத போதகராக மாறினார். இந்த நிலையில் அவருடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு தான் இழிவுபடுத்தப்பட்டு மிரட்டப்பட்டதாக அவர் காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க, ஆந்திராவில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா, எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஓகேவா, அவங்க வந்து கிறிஸ்டியனாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா மத போதகராக இருக்கிறாங்க. அவங்கள யாரோ திட்டிருக்கிறாங்க அவங்களோட கம்யூனிட்டியை வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த புகாரின் அடிப்படையில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 மறந்துடாதீங்க. சரியா? எஸ்சி எஸ்டினருக்கான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. எனினும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஒருவர், ஓகேவா, சட்டப்படி பட்டியலினத்தவர் அந்தஸ்தை கோர முடியாது என்று கடந்த மார்ச் 2026 அந்த வழக்கை ஆந்திரா உயர்நீதிமன்றம், அமராவதி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சரியா? இருந்தாலும் அவங்க விடலை, மறுபடியும் உச்சநீதிமன்றத்திற்கு, சரியா, மேல்முறையீடு செய்யும்போது அதை உறுதி செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எஸ்சி சமூகத்திலிருந்து, சரியா, கிறிஸ்தவராக கன்வெர்ட் ஆயாச்சு, அதனால் எஸ்சி சமூகத்திற்கு வழங்கப்படும் அந்த சலுகைகள், ஓகேவா, அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உரிமை கோர்றதுக்கு உங்களுக்கு அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, அந்த சட்டத்தை மறந்துடாதீங்கம்மா. பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் 1989 மறந்துடாது சார். எஸ்சி அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிம்மா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தமிழக அரசு அமைத்த மாண்டேக் அலுவாலியா அவர்கள் குழு எதனுடன் தொடர்புடையது? எதற்காக அமைச்சிருக்காங்க? சிம்பிளாக சொல்லுங்கள். அடுத்து, பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் எந்த விளையாட்டு பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க? ஃபோர்த் கொஸ்டின், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஃபிஃப்த் கொஸ்டின், திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர் யார்? ஆறாவது கேள்வி, தமிழ்நாடு அரசு அமைத்த மயில்சாமி அண்ணாதுரை குழு எதனுடன் தொடர்புடையது? எதற்காக அமைக்கப்பட்டது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க்கு, நோட்ஸு, ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.